வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி நம்ம கேப்ஸ்கி செடியில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் கொத்து. கத்திரிக்காய் கொத்தில் நிறையா மெத்தட் இருக்குது. அதில் இது ஒன்று. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 25 கிராம் அளவுக்கு புளி எடுத்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடணும். அப்புறம் வானொலி எடுத்துட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்ச பச்சை மிளகாயை போட்டு நல்லா சுருளை வதக்கணும். பச்சை மிளகாய் வெடிக்கும், பக்கத்தில் நிற்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு மூடியெல்லாம் போட வேண்டாம். மூடி போட்டேன்னா அந்த தண்ணி வேற சொட்டு சொட்டாக விழுந்து அதுவும் கூட கொஞ்சம் சேர்ந்து வெடிக்கும் பச்சை மிளகாய். அதனால் மூடி இல்லாமல் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். 9 கத்திரிக்காய் கிட்ட இருக்குது. காம்பு நீக்கிக்கணும். அதை கத்திரிக்காயை காம்பு நீக்கிண்டு அதை போட்டு வதக்கணும். கத்திரிக்காயை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். கத்திரிக்காய் உள்ளே பூச்சி இருந்ததுன்னா கத்திரிக்காய் வெடிக்கும். இந்த வெடித்த கத்திரிக்காய் உள்ளே ஃபுல்லாக பூச்சி இருக்கும். அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கி தோல் சுருங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 100 ml தண்ணி எடுத்து அது மேலே நல்லா தெளிச்சுண்டு ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா மூடி வச்சுடணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி அதை எடுத்து வச்சுக்கணும். தக்காளி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு தரும் கொத்து. கரைச்சி வச்ச புளியை வடிகட்டி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதோடு அந்த வதக்கி வச்ச தக்காளி பழத்தை போட்டு கத்திரிக்காயை அந்த கருப்பு வதங்கின தோலை மட்டும் நீக்கிண்டு பூச்சி இருக்கா பார்த்துட்டு அதையும் சேர்த்து உள்ளே போட்டுக்கணும். புளிக்கரைசலோட கையில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். கையில் கரைச்சிண்டா தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மிக்சியில் போட்டு அடித்து நம்ம ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு விழுன்னு வரும். அதனால் நல்லா இருக்காது. கையில் அரைச்சிக்கிறது தான் இதோட கொச்சுவோட பக்குவம். உங்களுக்கு கையில் இது பண்ணுறது பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா மேஷர் அல்லது கீரை மத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கத்திரிக்காய் தக்காளியை மசிச்சுக்கலாம். வதக்கி வச்சிருந்த பச்சை மிளகாயோட தேவைப்படுற அளவு உப்பை போட்டு நல்லா பச்சை மிளகாயை பிசைஞ்சுக்கணும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. அதனால் அம்மாவை பண்ண சொல்லி நான் இப்போது எடுத்து வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கேன். நான் கையில் மசிக்கிறது கை கொஞ்சம் நேரம் எரியத்தான் செய்யும். தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும்பா எங்கள் அம்மா. ஆனால் அவளுக்கு அந்த காரங்கள்லாம் பழக்கிடுத்து தாங்கும், கையெல்லாம் தாங்கும். நமக்கெல்லாம் தாங்காது. அதனால் மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு ரொம்ப மசியக்கூடாது. மிளகாய் திப்பி திப்பியாக இருக்கணும். திப்பி திப்பியாக அரைச்சி கூட நம்ம இது பண்ணலாம். ஆனால் கையில் பிசைகிறதுக்கும் மிக்சியில் போட்டு எடுக்கிறதுக்கும் டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். ரெண்டுமே பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கை எரிச்சல் தாங்க முடிஞ்சால் கையில் பண்ணி போட்டிங்கன்னா இது ட்ரெடிஷன். இதுதான் வழியாக பண்ணின்னு இருக்கிறது. இந்த மிக்சி இதெல்லாம் இப்போ வந்தது. இப்போ நல்லா மசிச்சு வச்ச மிளகாயையும் அந்த புளிக்கரைசலோடு போட்டு கத்திரிக்காய் புளிக்கரைசல் இதெல்லாம் போட்டு நல்லா கையில் கிளறி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் கொத்து ரொம்ப கெட்டிமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கரைச்சி வச்ச புளியிலேயே இன்னொரு ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விட்டுண்டு அதை நல்லா நீர்க்க கிளறி விட்டுக்கோங்க. கொத்து ரெடி ஆகிடுத்து. இதை நம்ம உப்மா வெரைட்டிக்கும் தொட்டுக்கலாம். தோசை, இட்லி, வெண்பொங்கல், உளுத்தம்பொங்கல் எல்லாத்துக்கும் இந்த கொத்து நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி வெண்பொங்கலும் உளுத்தம்பொங்கலும் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த கொத்துவும் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.